இப்படியும் ஒரு சிவன் கோவிலா? அப்படின்னு நம்மள வியக்க வைக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கிறது. கல்லணைய கட்டினது கரிகால சோழன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கோவில கட்டினதும் கரிகால சோழன் தான் 2ஆம் நூற்றாண்டுல. மிக சிறந்த பழமை வாய்ந்த கோவில். சிற்பங்கள், கலைக்கூடங்கள் அனைத்தும் நிறைந்த கோவில். சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் மூலவர் பட்டீஸ்வரர், தாயார் பச்சைநாயகி அம்மன். கும்பாபிஷேகம் நடைபெற்ற நாள் 10/2/2025 திங்கட்கிழமை. நேரம் 9:05 10:15 மணி வரை காலையில் நடைபெறப் போகுது. கூடிய விரைவில் நம்ம அதையும் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ச்சியாக. நம்ம இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டோம். அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், அனைத்தும் வெற்றிகரமாக அமையும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். உங்களோட வாழ்வில் அனைத்தும் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஓமகுண்டம் இதெல்லாமே காட்டுறோம். கண்டிப்பாக வந்துட்டு மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும். உங்களை அனைவருக்கும் நானும் வேண்டிக்கிறேன். வர முடியாதவங்க இந்த வீடியோ பதிவை பார்த்து பலன் அடைஞ்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவை வந்துட்டு மெனக்கெட்டு நம்ம எடுத்திருக்கோம். இந்த கோவிலில் அந்த காலத்துலேருந்தே இறந்தவங்களுக்கு திதி கொடுத்துட்டு பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் எப்போயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக வாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. நொய்யல் ஆற்றுக்கு பக்கத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மிக சிறப்பான கலை சிற்பங்கள் உள்ள கோவில் இந்த கோவில். அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக வேண்டிக்கிங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ். நன்றி, வணக்கம்.